நிலையே ராஜதனையே பாவன மதுரா நிலையே ராஜதனையே அவரக தோளாதிக பருகு திருதையே அம்மல் பாகோபுரவரதாகினி பக்தேசதாயினி பாகோபுரவரதாகினி பக்தேசதாயினி சைவபுரமன கரபவனவாகினி தேவி மீனாட்சி அம்பா சகரே சஜான மனே சங்கரி ஜாஜிக கோடி ஜாஜிக கோடி சுருளாரி வந்தியன் சிவகமரி தாண்டவனே சகரே தஜான பரம சாம்பவ கிரஜருண்டனுஜ பரம சாம்பவ கிரஜருண்டனுஜ பழகு ராவனோடு எளியலேய போகே சரச சாமதனம் வேததண்ட சதுர தடி தெய்வமே ஜய போவமே கிளமும் மாச்சலதோ பாகவல்கி தேவி கிளமும் மாச்சலதோ பாகவல்கி தேவி சதமுகான யோத்திய நகருண்டதிவி நக சகோதருணி ராகு கேசி ராக நக சகோதருணி ராகு கேசி ராக நர சகோதருணி ராகு கேசி ராக அதமு தேசி தேவி தியாகராஜனோத தியாகராஜனோத சரசாமதன வேததண்ட சதுர தடி தெய்வமே ஜய பிரபவே கையிலே நமக்கு புனகிருப்பான் துதி கையிலே நமக்கு புனகிருப்பான் துதி கையினாலே நல் மரங்களை அழிப்பான் துதி கையிலே நமக்கு புனகிருப்பான் சக்தி விநாயகன் சகலமும் கொடுப்பான் சர்வேத நாயகன் சஞ்சலம் துடைப்பான் துதி கையிலே நமக்கு துணையிருப்பான் மரங்கள் பல தருவான்
வரசிதி கணபதி வல்வினை தீர்ப்பான் வல்லப கணபதி வரங்கள் பல தருவார் வரசிதி கணபதி வல்வினை தீர்ப்பான் வல்லப கணபதி முன்னை வினை களைந்திடுவான் முக்குருணி கணபதி முன்னை வினை களைந்திடுவான் முக்குருணி கணபதி கலைகளில் வெற்றி அருள கலைகளில் வெற்றி அருள கலைகளில் வெற்றி அருள கமல கணபதி கலைகளில் வெற்றி அருள கமல கணபதி துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் தள் துதிக்கையினாலே மரங்களை அழிப்பான் துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் பதனி துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கமபதனி துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சரி நிசா தனி தப மபதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சாரி நிசதானி தாப மபதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சரி சரி நீனி தசனி தாத மபதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் சரி 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 நீனி தசனி தாத மபதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் மபதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் நிரபகாம மகனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் நிரபகாம மகனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கரிதாரு சரி சனிதானி தப தபம பமக மகரி கரிசா கரிசனி தரு சனி தப கம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் மகரி கரிசா கரிசனி தரு சனி தப கம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணையிருப்பான் கம பதப்ப மபதனித பதனி சனி தனி சரிசா கம பத பாப்ப மபதனி தாத பதனி சனி தனி சரிசா கம பத பப்ப மபதனி தாத பதனி சனி நினி தனி சரிசா கம பத மபதனி த பதனி சரி தனி சரிசா கம பத மபதனி த பதனி சரி தனி சரிசா கத்தி சனி த கத்தி சனி த
பதனி சா கம பதனி துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான். வரங்களை அளிப்பான். துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான். நன்றி 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 அண்ணன். என் பாசமிகு மரியாதைக்குரிய அண்ணன் தர்மனன் அவர் சார்பாக இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய பாசமிகு அண்ணன் தர்மனன் அவர்களுக்கு இசைக்குழு சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலான் தேஸ்வரியே, திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே, நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே. ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. ஆனை திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள், கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள். காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள், கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள். தேடான இசையாவு உள் ராகங்கள், தேடான இசையாவு உள் ராகங்கள். நான் தேடிடும் நிம்மதி உள் பதங்கள், நான் தேடிடும் நிம்மதி உள் பதங்கள். ஆனை திரு ஆனைக்காவில் அருள் புரியும் புகழ் தருவாய் ஈஸ்வரியே. ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே. நன்றி நன்றி.
பேச்சுக்களை பாட்டுங்களே அருமையில் பெருமையில் ஆயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை பாட்டுங்களே அருமையில் பெருமையில் ஆயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை பாட்டுங்களே பெருமையிலே ஆயமார்களே ஆத்தா மார்களே பாட்டி மார்களே பாட்டி மார்களே அருமையில் பெருமையில் அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை பாட்டுங்களே வந்த காலி நிற்காதீங்க பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி நீங்க பண்புடனே உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா நாடகம் பார்க்க வந்தீங்களா எங்களுக்கு நாடகம் பார்க்க நீங்க ஓரடித்தான் வந்தீங்களா அண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க இந்த பக்கம் தானே வாடை வருது இங்கிட்ட தண்ணி வாடை வர சல்லி வாடை வேணா வரும் என்னப்பா அது இந்த தண்ணி சாப்பிட்ற வேலை இருந்தா விட்டுருங்க அங்கிருந்து வருதா ஆமாம்மா எனக்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது ஏப்பா நான்லாம் அடியோட விட்டுட்டேன் எந்த அடியோட என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட அசிங்கமா இல்ல விடுங்க நான் கல்யாணம் பண்ண புதுசுல அவ தான் அடிச்சுக்கிட்டு இருந்தா யாரு என்ன சரி இப்ப அவ அடிச்சுக்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன் ஆமா நீனு பாவம் எத்தனை நாளைக்கு தான் ஒன்னாலே முடியும் இனிமேல் முடியாது வாய்ப்பு இல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்னது என் பொண்டாட்டி எல்லாம் சாமி மாதிரினே எப்படி அவ எது சொன்னாலும் நடக்குது ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்ச செருப்பு பிஞ்சு போயிருந்தா சரி என்னாச்சு டேய் தட்டாதரா உள்ளக்குள்ள ஏன்டா நீ தட்டுற சரி ஒயின் ஷாப் வாசல்ல காலை வச்சா செருப்பு பிஞ்சு போயிருந்தா சரி அதே மாதிரி நடந்துருச்சுனே எப்படி இன்னைக்கு ஒயின் ஷாப் வாசல்ல தான் காலை வச்சேன் சரி செருப்புல உள்ள வாறு பிஞ்சு போச்சு கரெக்டா அவ சொன்ன மாதிரியே எப்படி இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல ஆமா வெளிநாடு போறப்ப யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு சரி ஏரோப்ளேன்ல ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுட்டாங்களாம் எப்படி அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுக்கோங்க ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஏதாவது பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கானா சரி நம்மால் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க நேரா பிளைட் ஓட்டுறான் பாருங்க பைலட் அவன்கிட்ட போயிடுறாங்களா போய் ஏய் நீ என்னடா வண்டி ஓட்டுற வண்டியா இறங்கடா நான் வண்டி ஓட்டுறேன் பாரு நீ இறங்கடான்னு இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறான் நான் தண்ணியை போட்டுவிட்டு அதனால தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் சரக்கு கொடுக்காதுன்ட்டாங்க இவனை கொடுத்து பாரு வண்டியில் ஏற்றி பிளைட் ஏற்றி பார்த்தா தெரியும் தண்ணியை தான் போட்டு தகராறு பண்ணாதீங்க தண்ணியை தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க ஒட்டாரி வினாடி போய் தலையை ஆட்டாதீங்க நீங்க வந்த வேலை நிற்காதீங்க அன்பாத பெரியவர்களே அருமைக்குரிய தலைவர்களே மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே காக்கம் சட்டியாகிய காக்கச்சட்டியாக இணைந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உள்ளூர் விருந்தாளிகளே வெளியூர் பங்காளிகளே படித்த இளைஞர்களை படிக்காத மேதைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகை வரவேற்கின்றோம். நன்றி நடிகனது வணக்கம். பபுடாக வேடந்தாக இருக்கும் திரு ராஜா அவர்களுக்கு மலர் மாலை அணித்து பொன்னாடை வைக்கின்றேன். மாதவன் தமிழ்நாடு மின்சார வாரியம் மேடைக்கு வரவும். ரொம்ப புதியாக இருக்கு. இன்னும் மட்டும் சரி இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் இல்லை அந்த ஆறு திரும்பினா லைட்டு திரும்பினா ஓகே. அந்த 6 நாள் லைட்டாக திரும்பினா ஓகே எங்களுக்கு. அந்த ஆரம் இருக்குல்ல அந்த 6 நாள் லைட் எனக்கு இதுக்கு கம்மியாக இருக்குது ரொம்ப. உட்காந்து பாடுங்க எந்த எங்கள் பால கலைஞர்களுக்கு
பொன்னாடை இணைத்து மாலை இணைத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகிட வணக்கம். நம்ம பகுதியில் வந்துட்டோம்னா ஆமாம் மாலை இல்லை பொன்னாடை போத்துவாங்க. ஆமாம் இதே நீங்கள் சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டீங்கன்னா போதும், கொஞ்சம் தள்ளி தீபாவளி டயத்தில் எப்படி எங்க அடேங்கப்பா அன்னைக்கு ஒருத்தன் கிளம்பிட்டேன். என்னன்னு அண்ணன் பப்புன் ராஜா அவர்களை பாராட்டி இந்த சரவடி மாலையை அணிவிச்சேன். நல்ல விஷயம் தானே. பின்னாடி ஒருத்தர் வந்தேன், அதை நான் கொளுத்தி விடுகிறேன். டேய் தீபாவளி தேடி உங்க ஊருக்கு வந்ததுக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கானே, சாமியை எங்கே பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன். எப்படி அந்த அளவுக்கு தெய்வ பத்தி எங்கே சாமியை பார்க்கறானே விழுந்து கும்பிட்டுருவேன். சரி, தீபாவளி இன்னைக்கு வெடியை பத்த வச்சிருக்கேன். பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன், அது லட்சுமி வெடி வெடிச்சு அவன் முகர ஃபுல்லா செதறி இப்போ வருஷம் அவனுக்கு லட்சுமி வெடி போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்று முதல்ல வந்து இவங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று சந்தோஷத்துக்கு பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. ஆமா, நீங்க எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. நாடகம் வச்சு 10 கலைஞர் நல்லா இருக்கணும்னு உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்க நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு பிளைட் போடிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க அதிகமா நாடகம் கேட்டி பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க. வாரத்துக்கு 7 நாடகம் மாசம் ஒரு 30 நாடகம். அதுக்கு மேல எங்க இன்னொரு தடவை சொல்லு. வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க, மாசம் ஒரு 30 நாடகம். எப்பதான் ரெஸ்ட் உனக்கு? இந்த கார்த்திகை மார்கள்ல கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. எதுக்கு? குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம். யார் குடும்பத்தோட? ஏமண்டாட்டியோட தான். அப்புறம் அடுத்த ஏமண்டாட்டியோட போனா ஏமண்டாட்டி என்னை விளக்கமாத்துல அடிக்காது. அங்கே என்னை ஏமாத்தி விட்டாங்க. எங்க? பழனியில. இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, என்னது? கருங்காலி மாலை போடு, செங்காலி மாலை போடு, செல்ல திறந்தாலதான், டிவியை திறந்தாலதான். இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருங்காலி மாலை எங்கே போச்சுன்னே தெரியல. வருஷமா இப்பதான் பார்த்தாக்கா கருங்காலி மாலை செங்காலி மாலைங்கிறாங்க. சாமியை கும்பிட்டு இதானே இதே மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணா பழனியில சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபாய் அப்படின்னு கேளுங்க. ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி மாட்டிட்டு சரி மாட்டிட்டு மண்டபத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு வந்து 32 குளிச்சியா? பிசு பிசு என்னடா மாலை கரைஞ்சு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன். சரி, அது கருங்காலி மாலை இல்ல, வேற. இப்ப இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டேன். ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. யாரும் நம்பி ஏமாத்துறாதீங்க. இந்த சீட்டேடு வேணும் ஒண்ணு வச்சிருந்தேன் நானு. ஆமா வச்சிருந்தேன், உண்மையிலே வச்சிருந்தேன். சவாரியே போகல. ஒருத்தன் சொன்ன மாட்டு வண்டி மேல வண்டி ஏறும்னு வண்டி அப்படின்னு என்ன சொன்னாங்க. கொட்டை கூட ஆகாது அப்படின்னு. என்ன பண்ணிட்டு சம்பள கொட்டைக்கு அதான் பார்த்தேன். அப்ப பொங்கல் போன அதை நீயே வச்சுக்கடான்னு வந்துட்டேன். ஆமா, அதனால நம்ம உழைச்சாதான் காசு. ஆமா, சாமி கூரையை பத்து கொடுக்கும்னா கொடுக்கவே கொடுக்காது. என்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும். கஷ்டப்படுங்க, உழைங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல்ல வந்து உங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மற்ற வேலையை பார்ப்போம். ஆயா சேர் இருக்கா இல்லையா? 2 சேர் பாயா ஹாயா ஹாயா பாயா விரிச்சு உட்காரு. ஹேப்பி பர்த்டே டு யூ. அது யார்? அது எங்க ஆயா. பழைய ஃப்ரெண்டா, பழைய கிளாஸ்மேட். என்ன பாட்டு? அடியே நாட்டுத்தன நம்ம கண்டு சொக்குதடி. வயல் நேர்காலே ஒரு நடுவாளே நாட்டுத்தன நம்மளை கண்டு சொக்குதடி. எம் புதுப்பட்டி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கின்றனர். அதை நான் வழிமொழிகிறேன். குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே, குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே, முக்கோடு மூக்கு வச்சு முழுமுழுன்னு பேசையிலே, முக்கோடு மூக்கு வச்சு முழுமுன்னு பேசையிலே, மழைய திறந்து விட்டா மழை தண்ணி வழிந்து வரும், மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். காத்திருக்க மஞ்ச காணி ஒரு பாலே,
அன்னமயமே காலே நம்ம ஒரு நடுவாளே நிக்குதடி அடியே நடுச்சல நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுத்தாளே 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே அங்காள அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா அங்காள அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீத படிக்க சொல்லித்தாரே இரலோடு பாலே அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணாமயமே காலே நம்ம ஒரு நடுவாளே நிக்குதடி அடியே அடியே நடுத நம்ம கண்டு சொக்குதடி அடியே நடுத நம்ம கண்டு சொக்குதடி ஸ்ரீ தங்க விநாயகர் துணை ஸ்ரீ காளியம்மன் கைதட்டி அந்த 2 பேருக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ காளியம்மன் துணை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா லட்சுமி நாராயணபுரம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ தங்க விநாயகர் ஆலய கோபுரம் எழுப்பி 100வது ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 2 நாடகங்கள் அதிவிமர்சையாக நடைபெறும். 2வது நாடகமாக வைகாசி மாதம் 11ஆம் நாள் 25/5/2026 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு மேல் தலைமை ஏற்று நடத்தி வைப்பவர் எம் புதுப்பட்டி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள். சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு உடன்பிறவா சகோதரர் கிடாத்திருக்கையைச் சேர்ந்த திரு எம்.வி. முருகன் ஹார்மோனியஸ்ட் அவர்கள். விழுப்புரம் திரு சுப்பிரமணி நாடார், திரு எம். பழனிசாமி நாடார், சென்னை திரு டி. சுப்பையா நாடார், திருப்பூர் திரு ராமர் நாடார் இவர்கள் உபயமாக இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்துள்ளது. நேத்தே 3 பப்பனும் வந்துட்டு போயிருப்பாங்க. நம்ம என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் காசி பேசிட்டு போயிருப்பாங்க. இல்ல அது வேற இது வேற அது வேற அது ஒன்றாலே யாரும் பேச முடியாது. இருந்தா உன் பாணி தனி, இது வேற அது வேற. ஏன் பாணி தனியா? ஆமா, அந்த பாணி தனி, இந்த பாணி அந்த பாணி காலி யாரும் வரல. உன்னை காப்பி அடிக்கிறாள் வரல. நேற்று யாரும் உன்னை காப்பி அடிக்கிற அந்த வரல ஒன்று. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மேடையில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என வெற்றி முரசு கொட்டியும் நடிப்பு செய்வேந்தன் இசைப்பியல் எம். வெங்கடேஸ்வரன் அவர்கள் விரங்கமடியிலே வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளார். இன்னிசைரேசி காரைக்குடியைச் சேர்ந்த எம்.ஏ. திலகவதி அவர்கள் விரங்கமடியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள். கழகப்பிரியர் கானப்பிரியர் அருமை மாமா நார்தர் மாமா செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த சே பார்த்திபன் மாமா அவர்கள் இவரங்கமடியிலே நார்தர் மாமாவாக அவர் மகளை என்ன கல்யாணம் பண்ணி தரேன் இருக்காரு. 60ஆம் கல்யாணம். ஜெயபார்த்திபன் அவர்கள் இவரங்கமடியிலே நாரதர் ஹார்மோனிய கலையரசு நாடக ஆசிரியரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமையனார் மாவட்ட ரத்னப்பா அவர்கள் இவரங்கமடியிலே அருமை மண்பின் பாட்டு.
சிறப்பு. கைதட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். பாட்னா அப்படித்தான் எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க முதல் பாட்டு பாடி முடிச்ச உடனே கொண்டு வந்து பக்கம் எழுத்துக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல, அப்ப எந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்துருப்பாங்க. உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, 1000 ரூபாய் அன்பளிப்பு எடுத்தோம், எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அன்பளிப்பு வாங்குறதுனா பயமா இருக்குன்னு. ஏன் பயப்படுற? நம்ம ஊர் பக்கம் செரலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. நம்ம ஊர் பக்கம் ஒருத்தர் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து ஒரு விசிட்டிங் கார்டு வேற கொடுத்தேன். எப்படி ஏடா கத்திக்கிட்டு கிடக்குற தம்பி, டே புரிச்சட்டு எவாடா உட்கார்றான். சரி சொல்லு. ஒரு 100 ரூபா காசு கொடுத்து சரி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு அண்ணே நல்லா படிச்சு சொல்லுனே, எனக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி நல்லா படிச்சு சொல்லு அப்படின்னா. நீ சொல்ல வேண்டியானே. சரி 100 ரூபா காசு கொடுக்குறானே, அது என்ன விசிட்டிங் கார்டுன்னு வாங்கி பாக்குறேன். சரி இந்த செத்தவங்கள வச்சிருப்பாங்கல்ல ஃப்ரீசர் பாக்ஸ், அது இவன் வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. அதனால என்ன நீ படிக்க வேண்டியானே. இவனுக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி சொல்லுனா நான் எப்படி சொல்றது? நீ என்ன பண்ண? 100 ரூபா காசு வேற வாங்கிட்டேன். வாங்கிட்டு அப்புறம் விளம்பரப்படுத்தணும்ல. அப்புறம் சொல்றேன் சொல்லாட்டி முத பாடியே நீதான் அப்படின்னு. ஐயோ என்னடா அப்படியே வந்து சிக்குவேன் அப்படின்னு வாங்கிட்டேன். அப்புறம் 100 ரூபா காசு வேற வாங்கிட்டு விடுவோமா? அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான், உங்களை நம்பி தான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸை வாங்கியிருக்கேன். செத்தவங்களை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ். உங்களை நம்பி மளிகை கடை வச்சா எப்படி டெய்லி போய் மளிகை சாமான் வாங்குவீங்களோ, டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ வாங்கி குடிப்பீங்களோ, பஞ்சர் கடை வச்சா பஞ்சர் எஞ்சர் ஆனா எப்படி போய் பஞ்சர் ஒட்டிகளோ, அது மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து இவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு அந்த ஊர் தலைவர் வந்தாரு. ஏண்டா அவன் 100 ரூபாவை காசு கொடுத்தாங்கிற காண்டி ஊர்ல இருக்க எல்லாத்தையும் ஜாக சொல்றியா நீன்னு மண்டையை பொழந்துருவேன் அப்படின்னாரு. என் மண்டை புழக்கிறது இருக்கட்டும் தலைவரே, உங்க மண்டை இப்படி வீங்கி இருக்கேன் என்ன காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி என்னை அடிக்க மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணா. அடிச்சு சத்தியம் பண்ணதே அத்தன் தண்டியா வீங்கி இருக்கு. கையில சத்தியம் அடி வாங்கி இருந்தாலும் எப்படி இருக்கும்? அடுத்தபடியாக மருந்த உத்துவான் கோடி இருக்குமரன் அன்பிற்கும் பாசத்துறை அன்பு சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் இவரங்கம்படிகளை மிருதக மண்டோலன்.
பாராட்டி அன்புள்ளவங்களுக்கு மூலமானது நன்றி. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சர்வீட்டை சேர்ந்த சூர்யா அவர்கள் இவரங்கம்படியிலே ஆல்ரவுண்ட். தாய் தந்தைவா உள்ளக்கூடிய தாளத்தை சேர்த்தவர் அன்பை தான் தியாகு அவர்கள் இவரங்கம்படியிலே சீன் மற்றும் தாளம். அருமையான பக்கம் எழுங்கள். அன்பு உள்ளங்களை நன்றியை தருவதோடு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்து சென்னிடமெல்லாம் மங்காத வெற்றி முறை கொண்டிரும் ஏ காளிராஜன் சவுண்ட் சர்வீஸ் அயன் கரை சொல்கிறார். பொன்மகளே தேவியம்மா பொன்பர காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா ரந்தாங்கி வீரம்மா காளியம்மா பொன்மகளே தேவியம்மா பொன்பர காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா ரந்தாங்கி வீரம்மா காளியம்மா திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா அமைந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொன்பர காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா ரந்தாங்கி வீரம்மா காளியம்மா மங்காத வெற்றி முறை கொண்டிரும் காளிராஜன் சவுண்ட் சர்வீஸ் அயன் கரசுலம் உள்ளவங்களுக்கும் பணிவுரை நண்பர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. ஆமா இப்பதான் செல்ல பாட்டு லேப்டாப்ல பாட்டு சரி பென் டிரைவர்ல பாட்டு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எதுல பாட்டு எப்பம் ரேடியாதே வீடு வீட்டுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி அப்படின்னு சேனல்ல நம்ம திருப்பி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சரி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாடி சொல்லி இருக்கு என்னன்னு எல்லாரும் வீட்லயும் எப்பம் ரேடியா இருக்கு. சரி நம்ம வீட்டுல ரேடியா இல்ல ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து வை சாயங்காலம் ரேடியா பாடட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் 400 ரூபா காசை கொடுத்துட்டு கிளம்பிருச்சு. சரி கடையில ரேடியா வாங்கிட்டேன் மூணு வாங்கிட்டு போறேன் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அவன் சொல்லியிருக்கேன் ஜாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியா பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில ஜாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன் ரேடியா பாடவே இல்லை. அப்புறம் வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. சரி என்ன எல்லாரும் வீட்லயும் ரேடியா பாடுது நம்ம வீட்டுல ரேடியா பாடலன்னு உள்ள போய் பார்த்தாக்க புரிச்சங்கார ரேடியா குருண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. அட பாய்ப்பையில 400 ரூபா காசு வச்சாடா ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாத்திட்டான்டா பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்துடா உடனே குடுறா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடான்னு விரட்டி விட்டுருச்சு. சரி கடையில போய் கேட்டிருக்கேன் என்னடா ரேடியா கொடுத்தா ரேடியா பாடவே இல்லையாடான்னு. அப்பதான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன் என்ன சொன்னா நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு வச்சா தானே பாடும். ஆகா திருச்சியில வச்சாச்சா ரேடியா பாடும் போல இருக்குன்னு இது தெரியாதா வந்து ரேடியா தூக்கிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன். திருச்சிக்கா கொண்டு போயிட்டேன். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருப்பேன் போல இருக்கு பாடல. அங்க அவனை கூப்பிட்டு டீ கடைக்காரங்க வாடா தருத்திரியா யாரா நீன்னு காலையில ஒரு டீ 2 வடை வாங்கி சாப்பிட்டேன். சுத்தமா என் கடையில வியாபாரம் ஓடல பெரிய அட்டை தருத்திரியமா இருப்ப போல இருக்கு. யாரா நீ எந்த ஊர்ரான்னு கேட்டீங்க. ரேடியா வாங்கினாங்க பாடல திருச்சியில வைக்க சொன்னாங்க இங்கேயும் பாடல அப்படின்னு. சரி அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். என்ன ஐடியா நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்னு. அதுவும் நியாயம் தானே. ஆகா மலை உச்சியில வச்சாதான் டவர் கிடைச்சு பாடும் போல இருக்குன்னு தூக்குடா ரேடியாவை அப்படின்னு திருச்சியில இருந்து கொடைக்கானல் கொண்டு போயிட்டேன். பஸ் ஏறி போயிட்டேன். குளூர்ல போய் காவாங்கோட்டை 2 ஆடினதான் மிச்சம். அப்புறம் சுத்தமா ரேடியா பாடவே இல்லை. எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ரேடியா கடைக்காரன் மோரியில வீசிருக்கேன். என்னடா ரேடியா கொடுத்த பாய் பையில ரேடியா பாடவே இல்லடா அப்படின்னு. அவன் பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்னன்னு இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா. அப்புறம் பிரிக்காம சும்மா
மண்டையை வச்சு பாடு பாடுனா எப்படி பாடு அதானே. அப்பட ரேடியா கடைக்காரங்க வாடா தருத்திரியா இங்க வா இந்த பாக்ஸை பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொருகி விட்டு யாரா பாட்டு கேட்கன்னு சொன்னது என் பொண்டாட்டி தாங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல என்னது ரேடியாவில் டியூனிங் பண்றது வால்யூம் வைக்கிறது சரி ரெண்டையும் பிடிச்சி திருவண்ணா கீழே ஸ்டேஷன் தோறும் என்ன ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நீ சுப்பிரவாதம் பாடினாலும் சரி இல்ல பொண்டாட்டியை விட்டு சுப்பிரவாதம் பாட விட்டாலும் சரி ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் இல்லை வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அருமையாக பயன்படுத்திக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் நாடக நடிகர்களுக்கும் சரி எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சு அப்படி கூப்பிடணும் நடிகர் எல்லாம் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாதி பேர் நிறைஞ்சு போயிடணும் ஆமாம் நத்தம் பக்கம் நாடக வண்டி போய் நின்று சொல்லு நம்ம வீட்டில் சாப்பாடு வாங்க அப்படின்னாரு போனோம் போக போக இருந்தாலும் இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் காட்டுக்குள்ளே யோ என்னையா காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லை பயப்படாமல் வாங்கினே நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது நீங்கள் வாங்க அப்படின்னு நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல ஒன்றும் இருக்காது நீங்கள் வாங்கலாம் போயிட்டே இருந்தேன் பாதி தூரத்தில் போய் ஐயோ அப்படின்னு பார்த்து ஏடா அப்படி கத்துற பாம்பு போட்டுருச்சா இல்லைண்ணே உங்களுக்கு வெத்தலா வாங்க மாட்டேன் சொல்லி தொலைடா அதுக்கேண்டா அப்படி கத்துற எதிரா வீடுன்னு அந்த லைட் எரிக்கிற மூடு போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டேன் வாசப்படியில் ஒரு பொண்டாட்டி நின்றுச்சு எப்படி கூப்பிடணும் எப்படி நடிகர்னா வாங்க வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படித்தானே சொல்லணும் ஆமா அந்த அம்மா நாடாக்காரங்களே வாங்க வந்து வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்க வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்களா நல்லா சோத்துக்கோழி இல்லாமல் ஓவட்டுக்கு வந்திருக்கோம் சோறு வேணா ஒரு மசரி வேணா இல்லை கிளம்பி வந்துட்டான் அப்புறம் வாங்கிட்டு வந்தேன் பாதி தூரத்தில் வந்துட்டேன் வந்து மறுபடியும் எங்களை பார்த்து ஐயோ அட ஏன்டா எழுபது இந்த மாதிரி ஐயா எனக்கு கத்துற இன்னும் பிடிச்சி சாப்பிட மாட்டேன் ஓ முன்னாடி எங்களை வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்க இது வீட்டு வாசப்படி எப்படி அமைப்போம் நல்ல அவன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அவள் கிடக்குறானே லூசு முண்டே அவளுக்கு பேச தெரியாதுன்னு நீங்கள் வாங்க கண்ட நாயெல்லாம் சாப்பிடுது நீங்கள் சாப்பிட்ற கண்ணன் பார்த்துக்க இவன் அவன் முண்டாட்டி வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு இவன் சொன்னா பாரு கண்ட நாயெல்லாம் சாப்பிடுது நீங்கள் சாப்பிட்ற கண்ணன் நீ ரோசக்காரன் இல்லை கடைசி வரைக்கும் வீட்டு வாசப்படியே திரும்பி ரோசக்காரனாச்சு அப்போ என்ன பண்ண சாப்பாட்டுக்கு கொல்ல பக்கமாக உள்ள போய் சாப்பிட்டு வாசப்படியை மிதிக்கலை நல்லா உனக்கு சொல்ல அந்த ரோசம் கிடைக்காதுண்ணே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் குழம்புல உப்பு இல்லை ஏத்தா என்னத்தா குழம்புல உப்பு இல்லை அப்போ உங்களுக்கு சமைச்சது அப்போ பேச தெரியாமல் பேச எப்படியா கோச்சிட்டு போவியே இந்த உப்பை கொண்டு வந்து சோத்தில் தூவி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை லூஸ் ஆத்தியா இருக்கும் போல இருக்கு ஆர்வ கோளாறுல உப்புக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிற சோத்துல எல்லாம் தூவி விட்டு பிசைஞ்சு தின்னா முரட்டுன்னு கிளச்சிட்டு சோறே திங்க அப்படி இல்லை அந்த இமிசையெல்லாம் இல்லை நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு அருமையாக இருந்தது அடுத்தபடியாக எங்களை எல்லாம் உலகெங்கும் எங்கள் முகங்களை தெளிவாக யூடியூப் மூலம் காமித்து எங்களை சிறப்பு சேர்த்த மாயக்குளம் மாதவ அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை பேர் சொல்லிடணும்ல ஆடல் அழகி அபிநய சுந்தரி என்ன நோட்டீஸ் ஒன்னே காண திருப்பி பார்த்துட்டேன் மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் காணும் மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி அம்மாடுவே வெக்கம் என்ன அம்மாடுவே வெக்கம் என்ன நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடி நதியினில் ஆடடி கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு மாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி கொழுங்க ஆடடியோ கொழுங்க ஆடடியோ பொம்பளை பிள்ளைக்கு அருமையான பாட்டு அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு உடன்பிறவா சகோதரர் கிடாத்திரிக்கையை சேர்ந்த அருமையன்னார் எம்பி முருகன் ஹார்மோனியஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்தையும் வெகு சிறும் சிறப்பாக சிறந்த நடிகர்களை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்களை கொண்டும் அமைத்து கொடுப்பார் நல்ல அமைப்பாளர் அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் அடுத்தபடியாக என்ன பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சே ராஜா என்பதை தெரிந்து கொண்டு பக்தவடியிலும் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தநாளாக வருகிற வரவேற்கின்றோம் நாடார் உறவின் முறை லட்சுமி நாராயணபுரம் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள் நன்றி வணக்கம் போயிட்டு போகலாம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க ஒரு
முக்கியமான விஷயம். என்னது? எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. எப்படி கூட்டு வந்தாப்புல? அப்பா எவ்வளவு தூரம்னே எப்போ முடியல, ரொம்ப முடியல. முந்தா நேத்து அங்கிட்டு தேனிப்பட்டி தேனி கம்பம் அங்கிட்டு அதை முடிச்சுட்டு நேத்து மயிலாடுதுறை முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தேன். 4 மணிக்கு அண்ணே கிளப்பி விட்டார் போன் பண்ணி. ஏப்பா கிளம்பிருச்சு. எங்கே கிளம்புச்சு 4 மணிக்கு இங்கே. இதை முடிச்சுட்டு நாளைக்கு திண்டுக்கல். எல்லாம் பக்கம்தான். எதுக்கு வீட்டே வந்து இது வேணே ஒரு வீடு ஆக்கிட்டா இல்ல வேணே வீடு ஆக்கலாம்னு பாக்குறேன். பிரச்சனை. ஆமா இல்ல இருந்தாலும் நம்மளை பத்திரமா கூட்டிட்டு வந்த டிரைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். பிடிக்க அங்கே இடி முழங்குது, அங்கே இடி முழங்குது. சாமி வெளில உடம்பு டயர்டா இருக்கு. கோயிலுக்குள்ள நின்று நம்மளால் சும்மா டயர்டா அப்படி கையை தூக்கலாம். சாமி வந்துச்சு போட்டு அமைச்சிருவாங்க பாரு. உனக்கு காலையில இருந்து ஃப்ரீ ஆக்கி விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த மேடையில் மிக சிறப்பாக ஒரு இசை, அது எப்படி சொல்கிறது, இசை வந்து மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் இன்னிசை ஹார்மோனிய சக்கரவர்த்தி ரத்னப்பா, அதற்கு ஈடு கொடுக்கும் விதத்தில் காளீஸ்வரன், அது போலவே சூர்யா, தாளம் எல்லோரும். உங்கள் பெயர்? தியாகு. ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆரம்பம் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து நாடகம் முழுதும் இருக்கும். அப்படி ஒரு நல்ல அருமையான துவக்கம். பபுநாக ராஜா அவர்கள் ஆபாசம் இல்லாமல், விரசம் இல்லாமல், சமூக அக்கறையோடு நம் எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில் அது மாதிரி கருத்துக்கள் நம்மிடையே வந்து சேர வேண்டும் என்று அந்த உங்கள் சமூக அக்கறைக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து நாடகம் முழுக்க அது போலவே பயணிக்க வேண்டும் அப்படி எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இப்படி சிறப்பாக நாடகத்தை துவக்கி வைத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், அதோடு நாடக அமைப்பாளர் கிடாத்திருக்கை முருகன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறு அன்பளிப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் ஊர் பொதுமக்கள் சார்பாக. எங்கள் இசைக்கலைஞர்களும் என்னை பாராட்டி அன்பள் பிழங்கிய தலா 500 அன்பள் பிழங்கிய அன்பு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு எனது வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு எங்களோட ஆசை. ஆமாம், ஆபாசங்கள் நிறையா அதிகமாக பேசப்பட்டோம். ஆமாம், நீங்கள் அதை எதிர்பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்தளவுக்கு அதிகமாக பேச இல்லை. இன்ன வரைக்கும் ஏதாவது பேசலை, நான் பேச மாட்டேன். இது அதுக்கு ஒரு டைம் இருக்கு. 12 மணிக்கு மேலே ஆகும். இல்லை அதில் இல்லை, இலைமறைவு காய்மறைவு இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அதில் நாங்கள் ஊரை பார்த்துக்குறோம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம். பெண்கள் எப்படி உட்காந்து பார்க்குறாங்க, ஆடியன்ஸோட முகம் எப்படி இருக்கு, கூட்டம் இருக்கு. இல்லை அதில் அது கிடையாது. ரசிகர்கள் நீங்கள் தான் நடிகரோட முகம் பார்க்க, உங்களை பார்க்க ஒத்து போகும்னு தெரியும். நேத்தெல்லாம் தர டிக்கெட்டா இறங்கியாச்சு. உள்ள இறங்கினாத்தான் இறங்கினாத்தான் அப்படின்னாத்தான் நம்மளை ஓஹோ அப்படிம்பாங்க. ஆமாம், நேத்தெல்லாம் பெண்கள் கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நடந்தேன், மணப்பாறை பக்கம். சரி, ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. ஒரு வாரமா பாக்குறேன். சரி, வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. நானே கூப்பிட்டு கேட்டேன், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமா இந்த வயசான அம்மா கூட்டிட்டு நாடகம் பார்க்க ஏரியா, இது யாரு உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லனே மாமியா அப்படின்னுச்சு. இந்த காலகட்டத்தில் மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனை இருக்கும்போது மாமியா கூட்டிட்டு நாடகம் பார்க்க ஏரியா என்னம்மா
காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லனே, என் மாமி அதான் சொல்லுச்சு. என்னன்னு? வள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. சரி. அதுவும் பப்புன் ராசா நாடகம்னா நான் செத்துருவேன் அப்படின்னுச்சு. சரி. ஒரு வாரமா கூட்டிட்டு வந்து நாடகத்தை காமிக்கிறேன். இந்த கிழவி செத்த வார்டு இல்ல, இந்த 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டி அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்துருந்தா அதை விட ஒரு கொடுமை. முந்தாடத்து நான் பாட்டு பாடுவேனே, நான் பாடுறப்ப ஒரு பாட்டி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு பாத்துங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா, இப்படி தொழில் பண்றாப்ல அப்படின்னு அப்படி ஆனந்த கண்ணீர் வடிச்சு நான் பாடுறப்பெல்லாம் இந்த கிழவி அழுதுகிட்டே தான் இருக்கு. சரி. காலையில நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு பாடுறேன், அப்பவும் அழுகுது. ஏன்? இறங்கி போயிட்டேன். சரி. இங்க வா, ராத்திரி ஃபுல்லா நான் பாட்டு பாடுறப்ப மட்டும் அழுதுகிட்டே இருந்திய, என்ன காரணம்னு கேட்டேன். சரி. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, எங்க வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னுச்சு. அது செத்தா? உங்க வீட்டு நாய் செத்ததுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு என்ன நீ அழுகிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதானே. வேற ஒண்ணும் இல்ல சாமி, நீ பாடுறப்பெல்லாம் எங்க வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருந்துச்சு. சூப்பர். கிளவி நீ ஒன்று இதோ தாட்டி வேற எங்கேயாவது பார்த்து அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் நல்ல முறையில் ரசிக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஆமாம். இடி முழங்குது கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் சாமி வந்துரு. பூக்குள் இறங்க கிளம்பிரு. பூக்குள் எப்படி இறங்குவாங்க? எப்படி? சூடு பொறுக்க முடிஞ்சாலும் மெதுவாத்தான் இறங்குவேன். அரோகரா அரோகரா அரோகரா. சூடு பொறுக்க முடிஞ்ச ஆளு, சூடு பொறுக்க முடியாத ஆளு அது எப்படி? வண்டியை வரைக்கும் அரோகரா. தடன் ஓடினானா கமக்க சூடு பொறுக்க முடியாம ஓடுறாட்டான அர்த்தம். ஆனா ஏன் முன்னாடி இறங்கியிருக்கா பாருங்க. அது எப்படி? அடேங்கப்பா, இந்த ஒரு காலில் உள்ள இருந்துச்சு, அடுத்த கால் கரைக்கு வந்து சேர்ந்துட்டா. அது எப்படி பாருங்க? பள்ளிக்கூடத்தில் லாஞ்சம் கத்திருப்பா போல இருக்கு. ஒரே பரவாயில்லையே. ஒரே தாண்டிதான். எங்கடா பொண்டாட்டியா காலம் தேடுற, வீட்டுல பேட போட்டு கால் நீட்டிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. சரி. எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போய் காலில் விழுங்க அப்படின்னுச்சு. காலில் தாயா விழுந்து எந்திரிச்சோம். சரி. இந்த கிளவி அருள் வாக்கு சொல்றேன்னு என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு எப்படி சொல்லவாடா சொல்லவா சொல்லவாடாத. ஐயோ கிளவி என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏன் பயப்படுற? அதை சொல்லவா. அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போனேன், இந்த கிளவி ஆடி பேச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது வேறையா? ஆனா வீட்டுல விட்டே விடுற கூட்டிட்டு போனேன், அது எதுவும் சொல்ல போறாள் இல்ல, அதை சொல்லவா. எதை சொல்லவா? அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி ஆளத்து அலங்கார மாதிரில புடவை வேற வாங்கி கொடுத்து சும்மா கிடக்கிறது இல்ல, சீசன் நேரத்துல வேற இல்ல விடுறது சீசன் நேரம். அதை எதுவும் சொல்ல போறாளா என்னன்னு தெரியல அப்படின்னு இல்ல. நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்தை இதை முன்னாடியே சொல்ல வேண்டியானே. சொல்லவான்னா நம்ம பண்ண பிராடு பித்தலாட்டம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நம்மளே ஒளிரிடும் போல இருக்கு. அதுவா இல்ல இது இதுவா அப்படி நம்மளே ஒளிரிடும் போல இருக்கு. ஆமா, இவ வேற மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா என் முன்னாடி. என்ன சொல்லட்டும், இவ ஏதோ திருட்டு வேலை பார்த்திருப்பேன் போல இருக்கு. பல தாட்டி சொல்லியிருக்கேனே என்னன்னு என் முன்னாடிட்ட. சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதேன்னு. ஏன் இருந்தா என்ன வந்தவன் எம்டி சிலிண்டர்னு என் முன்னாடியை தூக்கிட்டு போயிட்டேன். அவ்வளவு உயரமா? போன் பேசுவா பாத்துக்குங்க. எப்படி? அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் முண்டாட்டிக்கும் ஊர்ல சண்டையா. சரி. இவ இங்க இருந்து போனை போட்டுக்கிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை? ஏன் அவ தான் வேலை பார்க்கணுமா? நீ வேலை பார்க்க ஏன் அவ வேலை பார்க்க மாட்டல, நீ தான் வேலை பார்க்கணுமா? என்னன்னு கேட்கிறேன். அவளுக்கு என்ன ஆனவன்? ஏன் நீ வயசாகி போன காலத்துல தேவை அவனுக்கு? நான் இங்க 2 பிள்ளைய வச்சுட்டு இருந்தாலும் நாடகத்துக்கு போறேன், எல்லாம் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னாச்சு? இல்ல இல்ல என்ன அது வந்து இல்ல இல்ல சொல்லுமா என்னாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டான். ஏன்னா அவங்க குடும்ப விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருமா. அதனால ஆமாமா இல்ல இல்ல அது வந்து இருப்பா. நான் உள்ள போனோன்னு ஆரம்பிச்சிருவா. இங்க வா, உனக்கு அங்க இருக்க இஷ்டமா இருந்தா இரு, இல்லாட்டி இங்க வா 2 பிள்ளையோட 3 அப்படியே நான் உன்னைய வச்சு பாத்துக்கிறேன். எதுக்கு நீ அவள்கிட்ட இருந்து மாறடிக்கணும்? என்ன திரும்ப? இல்ல அது வந்து இல்ல 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 வேணாம் வேணாம். என்னது? நான் பாத்ரூம்குள்ள இருந்து ரூமுக்குள்ள வரேன்னு அர்த்தம். கிராஸ் பண்ண இல்ல இல்ல கேடப்பா. இவன் முக்குறத பார்த்துட்டு என் மாமியா இங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா இந்த பெரிய இழுவதான் நம்மளை பத்தி பேசுறது. ஆக்சுவலி எல்லா குடும்பத்தையும் நடக்குது. அவங்க குடும்ப பிரச்சனைனா போன தூக்கிட்டு உள்ள போயிருவாங்க. ஆமாமா சொல்லுமா அப்படின்னு. ஆனா
நம்ம குடும்ப பிரச்சனைனா போன தூக்கிட்டு நான் ரோட்டுக்கு வந்துருவாளுங்க வந்துட்டு என்னைய எங்க அங்கே சிவகாசியில கட்டாங்க கோயம்புத்தூர்ல கட்டாங்க ஒவ்வொரு ஊர் டீ கல்லுப்பட்டியா அங்கே கேட்டா இங்க பக்கத்தூர்ல ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டேன். குடு இன்பம் குடும்பமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நன்றி வணக்கம். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி வெடிமறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு உங்களை இருகரம் குப்பி வேண்டு விரும்பி கேட்டுக்கிறோம். நாடார் உறவின் முறை லட்சுமி நாராயணபுரம். நன்றி நன்றி. கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.